ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபிஷ் எடுக்க போகலாமா? வாங்க ஃபிஷ் எடுக்க போகிறோம். நம்ம ஊர் ஜிலேபி ஃபிஷ் தான் எடுக்க போகிறோம். எடுக்க போகலாமா? நம்ம ஊர் ஜிலேபி திலோஃபியான்னு சொல்லுவாங்க. இங்கே கறி மீன் அந்த மாதிரி டைப்பில் தான், அதுதான் எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம என்ன எடுக்க வந்திருக்கோங்கிறதையே மறந்துட்டு பேக் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையன் பாக்ஸு, நான் எனக்கு உண்டான திங்ஸு. ஸோ பெட்ஷீட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி அப்படியே பார்த்துட்டு நம்ம எப்பவும் போல் பார்த்துட்டு வச்சுட்டு வர்றதுன்னு நம்மளோட வேலை. சரி வாங்க வச்சாச்சு. அடுத்து ஸ்நாக்ஸ் செக்ஷன். ஸோ இவனுக்கு வேணுங்கிறத இவன் எடுக்க சொன்னேன். ஸோ அவனுக்கு வேணுங்கிறத பாப்பா எடுத்துட்டான். அதுக்கப்புறம் மீன் செக்ஷன் வந்தாச்சு. கட்லா இங்கே நம்ம ஊர் மீன் கட்லா, ரோகு எல்லாமே கிடைக்குங்க. ஸோ நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இங்கே எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷும் கிடைக்குதுங்க. ஸோ ஜிலேபியும் பார்த்திங்கன்னா கறிமீன் சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு முள் இருக்காது, அதனால் நல்லா கொடுக்கலாம். இது வந்து கிலோ வந்து நம்ம ஊரில் ஒரு 100 ரூபா 120 ரூபாய்க்குன்னு வாங்குவோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 280 ரூபா 250 ரூபா. மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் பாருங்கள் வெரைட்டியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் எடுக்கல. அதுக்கப்புறம் மத்தி மீன் எடுத்தோம். மத்தி மீன் வந்து அதே மாதிரி ஒரு 250 ரூபா 300 ரூபா தான் கிலோவே. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான பிஸ்கட் எல்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதில் 1 2 வாங்கிட்டேன். ஸோ அதில் பப்ஸு நிறைய ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ பார்க்கவே அழகாக இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ நமக்கு வேணுங்கிறத ஒன்று வாங்கிட்டோம். இதுதான் வந்து குனாஃபா மாதிரி வெரைட்டியாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ டோக்கன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேயா? இது சொன்னேன். நம்ம ஊர் தேன் மிட்டாய் வச்சுருக்காங்க பாருங்கள். பின்னாடி ஒரு குழந்தை ராகம் பாடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஊரில் பணம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெரிய பணம் இருக்குது, சின்ன பணம் இருக்குது, ஆனால் ரேட்டு அதிகம். அப்புறம் பார்த்திங்கன்னா கார் அக்சசரிஸ் எல்லாமே இங்கே இருந்தது. ஸோ எங்களோட காருக்கு தேவையானது ஒரு சில பொருளாக எடுக்கணும். இது வந்து வேளாங்குச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. பார்க்கவே அழகாக இருந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தைலம் இந்த செக்ஷன் போயிட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் தைலம், மூ அந்த மாதிரி எல்லாமே நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் பேராசிட்டமால் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ஊரில் பெனடா. ஸோ உடம்பு வலிக்கு ஃபீவருக்கெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் கட் பண்ணி வச்சுட்டாங்க. வாங்கிட்டு முன்னாடி வந்து பில் போடுற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ரம்ஜானுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. நட்ஸு, சாக்லேட்ஸு, டேட்ஸு எல்லாமே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அழகாக. நம்ம பில் போட்டு முடிச்சாச்சு. இதெல்லாம் கொண்டு போய் நம்ம காரில் ஏற்றணும். இங்கே வந்து கவருக்கு மேக்ஸிமம் நம்ம பைசா கொடுத்து தான் வாங்கணும். அதனால் நாங்கள் அப்படியே காரில் எடுத்து வச்சுக்கலாம், கம்மியாக தான் வாங்கணும் அப்படின்ட்டு ட்ராலி தள்ளிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் காரில் ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்கு போய் மீன் சமைச்சு சாப்பிட்லாம். அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.